ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தண்டலை மேலே பேச சீரியலாக என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இங்கே நளினிக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை தெரிய ஆரம்பிக்குது. சித்தார்த்துக்கும் அமைச்சரோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதுக்கு எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற உண்மையும் நம்ம இளமதி மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. இளமதி மூலமாக நம்ம நளினி தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா இந்த கேடு கட்ட சித்தார்த்து வந்து தன்னை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் இப்போ வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எப்படி அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நளினி கோபத்தோட இருக்காங்க. அந்த இடத்துலயும் நம்ம நளினி வந்து தன்னோட வாழ்க்கை பறிபோக போதா, தன்னை ஏமாத்திட்டானா சித்தார்த் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பதட்டம் அடைக்கிறாங்க. அப்போ நம்ம இளமதி, என்னாச்சு நளினி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம இளமதியும் கேட்குறாங்க. அப்போ நம்ம இளமதி கிட்ட நளினி அப்பயே உண்மையை சொல்லியிருந்தா இளமதியும் நம்ம நளினி வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணும், நளினிக்கு எப்படியாவது சித்தார்த்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இளமதி எப்படியாவது முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போகல. நம்ம நளினி இந்த உண்மையை இப்போதைக்கு நம்ம இளமதி அக்காட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சித்தார்த்தோட விருப்பத்தோட இது நடக்குதா இல்லை விருப்பம் இல்லாமல் நடக்குதான்ற உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நளினி ஏற்கனவே சித்தார்த்தை எங்கே மீட் பண்ணாங்களோ அதே இடத்துல தான் சித்தார்த்தம் அங்கே ஃப்ரெண்டோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நளினியும் சித்தார்த்தை பார்க்குறதுக்கு அங்கே வீட்டுக்கு போனால், என்ன சித்தார்த் நடந்துக்கிட்டு இருக்கு, உனக்கும் அமைச்சரோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நளினி கேட்கா. ஆமாம், நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எனக்கும் அமைச்சரோட பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சொல்ல. என்ன சித்தார்த் சொல்கிற, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னியே, என்னை காதலிக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்ந்துட்டியே, அப்படி இருக்கும்போது எப்படி நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவ? அது மட்டும் இல்லாமல் நீ தான் என்கிட்ட பெருசாக டைலாக்லாம் விட்ட, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், நான் எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் அம்மா எல்லாத்தையும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தானே இவ்வளோ தூரத்துக்கு உங்க கூட பழகுனேன், என்னையவே நீ ஏமாத்திட்டி அப்படின்னு சொல்லிட்டு நளினி கேட்க. ஏய் இங்கே பாரு, நான் உங்களோட பழகுனேன் வச்சதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு தான், மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு எந்த ஒரு தாட்டுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஜாலி கண்டி தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சொன்னதை கேட்டதுமே நம்ம நளினி இது நாள் வரைக்கும் கொஞ்சம் பவ்யமாக அமைதியான பொண்ணுன்னு தான் பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தார்த்தோட சட்டையை பிடிச்சிட்டு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இங்கே பாரு, உனக்கும் சரி உன்னோட அம்மா எதிர்பார்த்த மாதிரி அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கல்ல, கண்டிப்பாக உங்கள் 2 பேத்துக்கு இடையில கல்யாணம் நடக்கவே நான் விடமாட்டேன், அப்படி நடக்க விட்டேன்னா என்னை என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நளினி சவால் விட்டு கிளம்பும்போது இங்கே சித்தார்த்துக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. எங்கே இவ நளினி நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணிடுவாளோ, ஒருவேளை அம்மா கிட்ட போய் சொல்லிட்டா நம்மளை என்ன நினைப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் நம்ம கல்யாணமே நின்று போயிருமே, அம்மாவுக்கும் அவமானப்பட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தன் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் சித்தார்த்தோட ஃப்ரெண்டு, என்னடா சித்தார்த்து, என்ன நளினி இப்படி பேசிட்டு போகிறா, நீ வாட்டுக்கு அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தோட ஃப்ரெண்டும் சொல்ல, இதை கேட்டதுமே சித்தார்த்து, இங்கே பாருடா, வா ஃபஸ்ட்டு இவளை நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கணும், இதுதான் கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நளினியை கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே வச்சுறாங்க. இப்போதைக்கு என்னோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவ வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு நீ தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சித்தார்த் வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு போகவும், சித்தார்த்தோட ஃப்ரெண்டும் சரிடா, நீ கல்யாண வேலையை பார்க்குறதுக்கு நீ கிளம்பு, நான் இங்கே நளினியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நளினி உள்ளே கட்டுப்பட்டு உள்ளே உட்காந்துருக்கும் போது இங்கே வெளியே காவலுக்கு இருக்கிறாரு சித்தார்த்தோட ஃப்ரெண்டு. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இளமதியும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே நளினி கிட்ட நம்ம சித்தார்த்துக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னதுமே நளினியோட முகமும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நளினி பரமனுக்கு ஏற்கனவே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணதுமே அடுத்ததான் நம்ம சித்தார்த்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அவங்களோட ஃபோனையும் வச்சுட்டு போயிடறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் இது என்ன நம்ம நளினியோட ஃபோன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது தான் நளினியோட மொபைலில் கால் ஹிஸ்ட்ரியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம சித்தார்த்தோட ஃபோன் நம்பர் இருக்கிறத பார்த்ததுமே இளமதிக்கு ஒரு டவுட் வருது. என்னது, நளினியோட ஃபோனில் நம்ம சித்தார்த்தோட நம்பர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இளமதி யோசிக்கிறாங்க. ஒருவேளை நளினிக்கும் சித்தார்த்துக்கும் பழக்கம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் படுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம சித்தார்த்தும் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பதட்டத்தோடைய வீட்டுக்குள்ளே நுழையிறான். என்ன இது, சித்தார்த்தோட நடவடிக்கையே இப்போ சரியில்லையே, ஏதோ பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் கெஸ்ஸிங் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே சித்தார்த்து நுழைஞ்சதுமே கலாமா உட்காந்துருந்து, என்னடா சித்தார்த் எங்கே போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு கலாமா கேட்க, இங்கே கலாமா கேட்டதுமே இங்கே சித்தார்த்துக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே பயப்படவும் செய்கிறாரு. அப்போ பதட்டத்தில் கொஞ்சம் உளரவும் செய்கிறாரு. அப்போ தான் நம்ம இளமதி என்ன பண்ணுறாங்கன்னா,
சித்தார்த் நடவடிக்கையில் ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவனால நம்ம நளினிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குமோ? ஏன்னா நளினியோட ஃபோனையும் இங்கே வச்சுட்டு போயிட்டா. அவள் கண்டிப்பாக அவளுக்கு ஞாபகம் வந்துருந்தா இவ்வளோ நேரம் வரைக்கும் ஃபோன் எடுக்க வந்திருப்பாளே. இப்போ வரலைன்னா இவனால தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி சரியான கணிப்பு கணிக்கிறாங்க. அப்போதான் நம்ம இளமதியும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நளினிக்கு ஆபத்தா இல்லையா, இவ ஹாஸ்டலில் தான் இருக்கானான்னு நம்ம போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இளமதி டைரெக்டாக ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம நளினி அங்கே ஹாஸ்டலுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் இருக்கிற நளினியோட ரூம்மேட்டும் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம இளமதிக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்போ தான் நம்ம இளமதி, சரி இதில் சித்தார்த்துக்கு ஏதாவது காரணம் இருக்கா, ஏதாவது அவன் இதில் இன்வால்வ் ஆயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதிக்கு சந்தேகம் வந்து அப்போ தான் இளமதியும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, நளினிக்கு ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு ஃப்ரெண்டு எதுவும் இருக்காங்களா, இல்லை லவ் எதுவும் நளினி பண்ணுறாளா, உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நளினியோட ரூம் மட்டும் இதை எதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க, இது நளினிட்டே நீங்கள் கேட்க வேண்டியதானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இளமதி சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நளினிக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி தான் நான் பயந்துக்கிட்டு தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்து தெளிவாக கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருமா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, என்னால் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நளினி வந்து என்னோட வீட்டுக்கு வந்து தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னு வந்தா. இப்போ சொல்லப்போனால் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அவள் எங்கே போயிருப்பான்னு சொல்லி தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு நளினிக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு தோணுது, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நளினியோட ரூம்மேட்டும் சொல்லிடுறாங்க, ஆமாங்க்கா சித்தார்த்தன்னு ஒரு பையனோட நளினி கொஞ்சம் நாளாக பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவுமே, ஓ அப்போ சித்தார்த்துக்கும் நளினிக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் நம்ம இளமதி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம நளினிக்கு ஏதோ இவனால் பிரச்சனை இருக்குன்னு தோணுது. நளினி இப்போ எங்கே இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா சித்தார்த்தை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம இளமதி யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம இளமதி அந்த ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டே பரமன் அங்கே கல்யாண வேலையெல்லாம் டீப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம இளமதிக்கு ஞாபகம் வருது. அந்த இடத்துல தான் நம்ம பரமனுக்கு இளமதியும் ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக பரமனுக்கு இளமதி ஃபோன் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே சித்தார்த் பக்கத்துலேயே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இளமதியும் பரமன் கிட்ட, பரமா நான் இந்த மாதிரி நளினியை பார்க்குறதுக்கு வெளியே வந்திருக்கேன், இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி பரமன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பரமன், சரி இளமதி நீ நளினி கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பி வந்துடு அப்படின்னு பரமன் சொன்னதை கேட்டதுமே இங்கே சித்தார்த்துக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னது நளினி நம்ம தானே பிடிச்சி வச்சுருக்கோம் வீட்டில், அப்படி இருக்கும்போது நளினி எப்படி இளமதி மீட் பண்ணுவா, ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது, நளினி எஸ்கேப் ஆயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்தார்த்துக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால சித்தார்த் என்ன பண்ணுறான்னா, திரும்பவும் அதே இடத்துல இங்கே இருக்காளா நளினி இல்லையா, இல்லை தப்பிச்சு போயிட்டாளா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த்தும் கிளம்பி போகிறாங்க. அப்போ இளமதி கண்டிப்பாக அவங்க கெஸ் பண்ண மாதிரியே சித்தார்த்து கண்டிப்பாக நளினி பார்க்குறதுக்கு போவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த மாதிரியே சித்தார்த்து கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சித்தார்த்துக்கு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சித்தார்த்தம் கிளம்பி போகவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம இளமதியும் கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக நம்ம சித்தார்த் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனதுமே இங்கே நளினி இருக்காளா இல்லையா அப்படின்ற கன்ஃபர்மேஷனில் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க, ஏய் என்னடா நீ பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே இளமதி என்னடானா நளினி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நளினி இங்கே தான் இருக்காளா இல்லை எஸ்கேப் ஆயிட்டாளா, நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க, தன்னோட ஃப்ரெண்டு என்ன சொன்னா, என்னடா இங்கே தாண்டா நளினி இருக்கா, நீ சொன்னதுலேருந்து நான் இடத்த விட்டு கூட நகலலை, அப்புறம் எப்படி நளினி இளமதியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்துக்கிட்ட கேட்கும்போது, சரி வா நம்ம போய் பார்க்கலாம் நளினி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த்தம் போய் பார்க்கும்போது தான் நளினி கட்டி வச்சு எப்படி இருந்தாலோ அதே மாதிரி மயக்கத்தில் இருக்கா அப்படின்னு சித்தார்த்து பார்த்துட்டு அப்போ கீழே இறங்கும்போது தான் எதுக்கு இளமதி நளினியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு யோசனையில் கீழே இறங்குறாரு சித்தார்த். இங்கே கீழே நம்ம சித்தார்த் வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருடா நான் சொல்கிற வரைக்கும் இந்த நளினியை வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு நீ தான் பார்த்துக்கிறோன்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே சித்தார்த் வந்துட்டு போயிருக்கானா, கண்டிப்பாக இங்கே தான் நம்ம நளினி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி எப்படியாவது நளினியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கரெக்டாக மாடிப்படி வழியாக நம்ம போக முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்து கரெக்டாக உள்ள ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிடுறாங்க. ரூமில் என்ட்ரி ஆனது மட்டும் இல்லாமல் அங்கே நளினி கட்டி வச்சிருக்கிறத பார்க்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்தோன்னே
நளினியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நளினியோட வாயில் இருக்கிற பிளாஸ்டரையும் அவங்க கை கால்கள்லாம் கட்டப்பட்டு இருக்கிற கயிறையும் அவிழ்த்து விட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நளினியும் இளமதியும் வெளியே கிளம்பும் போது தான் கரெக்டாக நம்ம சித்தார்த்தோட ஃப்ரெண்டும் பார்த்துறாங்க. இளமதி இப்போ நளினியை காப்பாற்றுறதுக்கு தான் என்ன இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வர வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த்து கணிச்சது மட்டும் இல்லாமல் இளமதியும் சேர்த்து கட்டி போட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம இளமதி இல்லைன்னா கண்டிப்பாக பரமன் இருப்பானா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. பரமன் தன்னோட இளமதியை காணாமே விசேஷம் நடக்கிற இடத்துல அவள் இருக்கணும். இப்போ எங்கே போனால் இன்னும் நளினியை பார்த்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பரமனும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பரமன் எப்படி நம்ம இளமதியை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா, இங்கே சித்தார்த்தை ஃபாலோ பண்ணி போகும்போது ஏற்கனவே கொஞ்சம் தள்ளி தான் பைக்கை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இளமதியோட பைக்கை நம்ம பரமனுக்கு தெரியும். அந்த பைக்கை பார்த்ததுமே இளமதி இங்கே தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே தான் இளமதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமனும் வரப்போகிறாங்க. அதே வீட்டில் சித்தார்த்தும் தன்னோட ஃப்ரெண்டும் இருக்கிறத பார்த்த பரமனுக்கு இங்கே சித்தார்த்து வந்திருக்கான், இங்கே இருக்கான்னா நம்ம இளமதியும் இதே இடத்துல அவளோட பைக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம இளமதி இங்கே தானே இருக்கணும், சித்தார்த் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டு வருது. இந்த இடத்துல நம்ம சித்தார்த்துக்கிட்ட கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரமன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அங்கே சித்தார்த் என்ன பரமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து கேட்க, ஆனால் அதே இடத்துல சித்தார்த்துக்கும் ஒரு பதட்டத்தோட கேள்வி கேட்குறாரு. இதில் நம்ம பரமன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லை பரமா உன்னை அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் சொல்ல, அப்போ சித்தார்த் அம்மா கூப்பிட்டாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்களே, நீ எப்படி வந்த, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சித்தார்த் உன்னோட பைக்கை வச்சு தான் நான் இங்கே வந்தேன், நீ இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் சமாளிக்கிறாங்க. அப்போ சித்தார்த்தும் சரி பரமா நான் பார்த்துக்கிறேன், நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்துடுவேன், நீ இப்போதைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சொல்லும்போது தான் சரி இதில் ஏதோ ஒன்று தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் யோசித்தது மட்டும் இல்லாமல் சரின்னு கிளம்பி போயிட்டு அடுத்ததாக என்ன பண்ணுறான்னா, நம்ம இளமதி இங்கே தான் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பரமன் இளமதியை காப்பாற்றுறதுக்காக அதே வழியை யூஸ் பண்ணி நம்ம இளமதியை காப்பாற்றுறாங்க. இளமதியோடு சேர்ந்து நளினியும் கட்டப்பட்டு இருக்கான்றதை தெரிஞ்சதுமே பரமன் என்ன யோசிப்பாங்க அப்படின்றது தாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் எதுக்கு சித்தார்த் வந்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நளினியை கட்டி வச்சிருக்கான்ற உண்மை நம்ம இளமதிக்கும் பரமனுக்கும் தெரியாது. நம்ம பரமன் இளமதியும் நளினியும் காப்பாற்றினதுக்கு அப்புறம் இங்கே எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு பரமன் கேட்கும்போது தான் அங்கே நம்ம நளினி அழுதுகிட்டே நம்ம இளமதி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. அப்போ தான் நம்ம இளமதியும் கேட்குறாங்க, ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கும் சித்தார்த்துக்கும் என்ன தொடர்பு, என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி கேட்கவும் நம்ம பரமன் முன்னாடியே எல்லா உண்மையும் நளினி வந்து இளமதி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம பரமன் எப்படி கலாமாவுக்கு எதிராக செயல்பட போகிறாரு, கண்டிப்பாக நம்ம நளினியும் சித்தார்த்தை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்ண போகிறாரு, சித்தார்த்துக்கும் நளினிக்கும் இடையில எப்படி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டு. ஆனால் ஆக மொத்தத்தில் நம்ம கலாமாவோட என்னோட அரசியல் சாம்ராஜ்யத்துக்கே சொந்த செலவில் சூனியம் வச்ச மாதிரி தான் தான் பையனாலேயே எல்லாமே கெட்டு போகணும் அப்படின்றது இருக்கு போல. அது மாதிரி சித்தார்த்தாலேயே நம்ம கலாமாவோட அரசியல் வாழ்க்கை முடிய போது இன்னைக்கு கலாமா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. கலாமாவோட அரசியல் வாழ்க்கை முடிகிறது மட்டும் இல்லாமல் நம்ம பரமனுக்கும் கலாமாவுக்கும் இடையில இனி என்ன நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.